வந்தா எல்லாமே முடிஞ்சு போயிடும். நான் நான் மானச மோகனைய கிட்ட இருந்து தூரம் கூட்டிட்டு போயிடணும். ரொம்ப 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 தூரம் கூட்டிட்டு போயிடுறேன். இந்த தடவை யாருக்கும் எதுவும் தெரியாம பாத்துக்கிறேன். நான் மோகனையாக்கு உண்மை தெரிய விட மாட்டேன். ராதிகா ராதான்னு தெரியக்கூடாது. அதனால ராதிகா புள்ள மானஸ் அவரோட ரத்தங்கிற விஷயமும் அவருக்கு தெரியாம பாத்துப்பேன். நிஜமா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் கண்டபடி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மீரா சொன்னது கரெக்ட் தான். அவ இன்னொருத்தன் பொண்டாட்டி, கல்யாணம் ஆனவ. ஆனா நான் நாளுக்கு நாள் கேரக்டர்லெஸ்ஸா ஆயிட்டே போயிட்டு இருக்கேன். தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். மோகன், நீ ஒரு நல்ல மனுஷன் மாதிரி யோசிக்கணும், ஒரு நல்ல மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காத. என்ன பண்றது? எப்படி யோசிக்காம இருக்கிறது? ஏதாவது பண்ணி ஆகணும்ல. நான் ஒரு வேலை பண்றேன். நான் முதல்ல என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். பேசாம ஏதாவது பாட்டாவது கேட்கலாம். ஜுவல், மானஸ் மட்டும் இல்லனா அதுக்கப்புறம் ராதிகா வாழவே விரும்ப மாட்டாடா. I have a fantastic plan. மானச போட்டு தள்ளதுக்கு அப்புறம் ராதிகாவோட லைஃப் க்ளீன் எம்டியா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் நான் சொல்றேன். 8 மாசம் ஓன அழுவா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அஃப்கோர்ஸ் சாஞ்சி அழி என் தோளை கொடுப்பேன். எல்லா விஷயத்திலயும் அவளுக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுவேன். அவளுக்கு சப்போர்ட் ஆகியிருப்பேன். ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த சேட் ஃபீலிங்ஸ் ஃபேட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு இன்னொரு குழந்தை தேவைப்படும். அப்பதான் அவளுக்கு அம்மா ஃபீலிங் வரும். அந்த குழந்தை இல்லாம எப்படி அவளுக்கு அம்மா ஃபீலிங் வரும் சொல்லுங்க நீங்க? அந்த குழந்தைய அவளுக்கு நான் கொடுப்பேன். ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 7 மாசம். அதுக்கப்புறம் ராதிகாவும் நானும் ஒன்னாயிடுவோம். அண்ட் அடுத்த 9 மாசத்துல நீங்க பாட்டி ஆயிடுவீங்க, நான் அப்பா ஆயிடுவேன், என் பொண்டாட்டி ராதிகா அம்மா ஆயிடுவா. அதுதான் இந்த இவனோட குழந்தை, என்னோட சொந்த ரத்தம். அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல அவள மாதிரி இருந்தாலும் சரி, நோ ப்ராப்ளம். நான் ஹேஷ்டேக் கூட பிளான் பண்ணிட்டேன் பாருங்க. யுவன் அண்ட் ராதிகாவோட காம்பினேஷன் ஒன்னா இருந்தா தென் யூவி ரா, யூரா. பையனா இருந்தா ரா யூ, ராதிகாக்கு ரா, இவனுக்கு யூ. பெர்ஃபெக்ட்டா இருக்கா? பேர் நல்லா இருக்குல்ல? யுவன், நிஜமாவே உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்னாச்சு? நீ மானச எதுவுமே பண்ணக்கூடாது, சரியா? சொன்னது புரிஞ்சுதா? புரியுதா இல்லையா? நல்லாதான் விழுது. நான் சொல்றதெல்லாம் மண்டல ஏறுதா இல்லையா? உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைல்ல? அப்ப சரி, உனக்கு தேவையில்லனா அவன் எனக்கு தேவை. அவன் என்னோட பேரன். இதுக்கப்புறம் அந்த மானச நீ தொடவே கூடாது. And you, எனக்கு அம்மாவை மட்டும் இருங்க. மீ அண்ட் ராதிகா ஒண்ணு. நான் அவளை உயிருக்கும் உயிரா காதலிக்கிறேம்மா. தேவையில்லாம நீங்க நடுவுல வந்து மூக்க நுழைச்சிங்கடா, அப்புறம் நான் மறந்தே போயிடுவேன். நீங்க என்ன பெத்த அம்மாட. டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நான் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்களை எப்படி என்னால் கொல்ல முடியும்? நீங்க தான் என்னோட செல்ல அம்மாவாச்சு. போயிட்டு வரம்மா. ராதிகா இன்னும் ஆபீஸுக்கு போலையா? அப்ப இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? இவளுக்கு ஷோ இருக்கே, நேரத்துக்கு ஆபீஸ்ல இருக்கணுமே. ஒரு நிமிஷம் ஆபீஸுக்கு போன் பண்ணி கேக்குறேன்.
ஹலோ. மேடம் ஆஃபீஸுக்கு வந்துட்டாங்களா? நோ சார். ஆனால் அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க. அவங்களோட ஷோவை கொஞ்ச நேரத்துக்கு டிலே பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரோமோஸ் அண்ட் ஆட்ஸை போட சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன், சீக்கிரமாக வந்துடுமேன்னு சொன்னாங்க சார். ஓகே. ராதிகா இப்பவும் லேட் ஆக மாட்டாளே. முதல்ல லேட்டா போற விஷயமே அவளுக்கு சுத்தமா பிடிக்காதே. பங்க்சுவாலிட்டியா இருப்பாளே இவ. என்ன ஏன் நடக்குதுங்க? ராதிகாவோட மூளைக்குள்ள என்ன ஓடும்? குட் மார்னிங் சென்னை. ஐ ஹோப் நீங்கெல்லாம் ஜாலியா ஆரோக்கியமா சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க எல்லாரோட ஹோஸ்ட் அண்ட் தோஸ்த் ராதிகா. அண்ட் ஐ ஹோப் உங்க எல்லார் கூடவும் பேசும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ அதே சந்தோஷம் என் பேச்ச கேட்கும்போது உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ராதா, இது ராதாவோட குரலாச்சு. சோ உங்க ஹோஸ்ட் அண்ட் தோஸ்த் ராதிகா இந்த ஷோவை ஆரம்பிக்க பர்ஃபெக்ட்டா ரெடியா இருக்க. சோ லெட்ஸ் பிகின். ராதிகா, வாவ், ரேடியோல ஷோ கேக்குறீங்க, அதுவும் ராதிகாவோட ஷோ. இது ராதிகாவா? எஸ், அவளையே தான். அது அவரோட ஒய்ஃப் தான் அவ. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஆம், ஐ மீன் குஷி என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா. அது வந்து ராதிகா ரேடியோ ஷோவை ஹோஸ்ட் பண்றாங்கன்னு. பட் அது என்ன சேனல்னு எனக்கு எதுவும் தெரியாது. நான் ஜஸ்ட் அப்படியே ரேண்டமா போட்டா. ஆனா அது ரேண்டமா ஷோ போட்டீங்க, அதுவும் அந்த ராதிகாவோட ஷோ. ஆ, எனக்கு என்னவோ உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது இல்ல? நீங்க தாமினிய கவத நான் காதலிக்கிறீங்க. ஒண்ணு தாமினிய காதலிக்கல, நான் உன்னதான். இந்த ராதிகாவோட குரல் ராதாவோட குரல் மாதிரி எப்படி அப்படியே இருக்கும்? அவ எதுக்காக உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அனுப்பணும்? ரொமான்ஸ் பண்றதுனா அவங்க ஹஸ்பண்ட் கூட பண்ணனும். ஏன் அப்பா? குஷி போதும். யார பத்தியும் இந்த மாதிரி பேசக்கூடாது குஷி. அவங்க நம்மளோட வருங்கால நெய்பர்ஸ். நம்ம அந்த வீட்டை வாங்க போறது இல்ல. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களா நீங்க? எப்படி உங்க கையில காயம் பட்டிருக்கு ராதிகா, ரத்தம் வருது. ராதிகா ஏன் எப்பவும் என்கிட்ட இருந்து முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஏன் பார்ட்டியில என் கூட டான்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க? குஷி இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக கூடாதுன்னு என்கிட்ட பிடிவாதம் பிடிச்சா. குஷி கண்ணத்துல அரைஞ்சதுக்கு அப்புறமா ராதிகா தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டாங்க. நான் யுவனை மீட் பண்ணதுல இருந்து எனக்கு திரும்ப திரும்ப ஒரு உணர்வு ஏற்படுது. ராதா என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ராதிகா தான் ராதாவா, என்னோட ராதாவா? திரும்ப திரும்ப எனக்கு அந்த உணர்வு ஏற்படுது. அது தப்பா இருக்க வாய்ப்பில்லை. அப்ப ராதிகா தான் ராதா. இன்னைக்கு எப்பவும் போல நாம பாட்டு கேட்போம். ஆனா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேசவும் போறோம். சோ உங்க போனை எடுங்க அண்ட் டயல் பண்ணுங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? இல்ல, நான் என்னோட ஒரிஜினல் குரல்ல பேசக்கூடாது. என்ன ஒருவேளை இவ உண்மையான ராதாவா இருந்தா என்னோட குரலை கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் ஒருவேளை எப்பவும் போல என்கிட்ட இருந்து தன்னைத்தானே மறைச்சிக்க முயற்சி பண்ணுவா. ஹலோ, are you there? ஹலோ ராப்.
ஹலோ ராதிகா மேடம், ராதிகா மேடம், நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு. கடந்த 7 வருஷமா உங்க ஷோவை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னோட ஃபேனா இருக்கிறது ஓகே தான், ஆனா நீங்க என்னோட பொய்யான ஃபேன். ஏன்னா நான் 7 வருஷமா இங்க ஷோ பண்ணலையே, கடந்த 4 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கேன். சாரி, நான் போய் சொல்லிட்டேங்க. ஆனா ஒண்ணு உண்மைங்க, எனக்கு உங்களோட குரல் ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஓ ஐ see, நீங்க என்னோட ஷோல என்னையே இன்டர்வியூ பண்ண பாக்குறீங்களா? இல்ல, நான் இன்டர்வியூலாம் பண்ணலங்க. ஒரு மேட்டர் இருக்கு, அதுல உங்களோட அபிப்பிராயம் வேணுங்க. சொல்லுங்க. இன்னையோட முடிஞ்சது ராதா மோகனோட உறவு, முடிஞ்சது அவங்க கதை. உங்களுக்கு என்னங்க தோணுது? உடைஞ்சு போன பொருளும் உடைஞ்சு போன உறவும் மறுபடியும் ஒட்டுமா? எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் உடைஞ்சு போனா ஒட்ட முடியாதுன்னு எதுவுமே கிடையாதான். முடியாது. உடைஞ்சு போன விஷயங்களை நீங்க எவ்வளவுதான் ஒண்ணு சேர்க்க முயற்சி பண்ணாலும் அந்த அளவுக்கு உடைஞ்சு போன துண்டுகள் உங்களுக்கு வலியை கொடுக்கும். உங்க கையில அது குத்த ஆரம்பிக்கும், உங்க இதயத்தை குத்த ஆரம்பிக்கும். அதனால எல்லாரோட நல்லதுக்காகவும் நீங்க அந்த உடைஞ்சு போன பொருட்களை, உடைஞ்சு போன உறவுகளை விட்டுடுங்க and move on ஆயிடுங்க. வாவ் ராதிகா மேடம், ரொம்ப புதுமையான எண்ணமா இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல், பழைய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா, உலகத்துல எந்த பொருளா இருந்தாலும் ஒரு தடவை உடைஞ்சு போச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாதுன்னா எதுவும் இல்லை. அது பொருட்களா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி. ஐம் சாரி. அந்த பொண்ணு பைத்தியமா இருப்பா. and I'm very sure அவ இப்ப எங்க இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டத்திலையும் வேதனையிலையும் தான் இருப்பா. ஏன் அப்படி சொல்றேன்னா, காயம் ரொம்ப நேரம் ஆறாம அப்படியே இருந்தா அது ஆறா தழும்பா மாறிடும். இன்னைக்கு அந்த பொண்ணு எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அவ என்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருப்பா? அவ மனச உடைச்சது யாரா இருந்தாலும் சரி, அவளுக்கு வலிய கொடுத்தவங்கள அவ முன்னாடியே விட்டிருந்தான்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பா. ஐம் சாரி. நான் தப்பான ஆள்கிட்ட தப்பான கேள்வி கேட்டுட்டேன். ஐம் சாரி ராதா. இல்ல, அது வந்து ராதிகா மேடம், நான் தப்பான ஆள்கிட்ட தப்பான கேள்வி கேட்டுட்டேன். ராதா, ராதா, எனக்கு தெரியும் இது நீதான், என்னோட ராதா. இனிமே நீ என்கிட்ட இருந்து ஒளிய முடியாது ராதா. எனக்கு என்னோட கேள்விகளுக்கு பதில் வேணும். நான் அங்க வரேன். நான் நீ இருக்கிற இடத்துக்கு வர ராதா. ராதிகா ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதா? ஏதோ ஒண்ணு நீ என்கிட்ட மறைக்கிற நல்லா தெரியுதா? நான் வந்துகிட்டு இருக்க ராதிகா, இன்னைக்கு நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சே ஆகணும்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இங்க உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ராதிகா மேடம். ஆனா சார் நீங்க அப்படியெல்லாம் உள்ள போக முடியாது. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? அது நான் யுவனோட ஃப்ரெண்டு, அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரன். எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ இருந்தாலும் சார் நான் உங்களை அப்படியெல்லாம் உள்ள அனுப்ப முடியாது. ஆ அது கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஆக்சுவலி நான் யுவன் அண்ட் ராதிகாவோட பையன் மானச பத்தி பேசணும். ஓகே, இட்ஸ் அர்ஜென்ட். அந்த பக்கமா போங்க. சரி. ராதா, நீங்க தான் ராதிகாவா? I'm sorry. நான் உங்களை வேற யாரும் நினைச்சிட்டேன். சாரி. இது நீ இல்ல ராதா, நீ கிடையாது. அண்ட் உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதை நம்மளுடைய எல்லா லிசனர்ஸ்க்கும் நம்ம டெடிகேட் பண்ண போறோம். சோ ரெடியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மோகன் ஐயா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது நீங்க தான். நான் தான் ராதான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன ஆனாலும் என் முகத்தை உங்ககிட்ட காமிக்க மாட்டேன். ஹே பிரியா, எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ஷூர். பட் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு நீ ராதிகாவா நடிக்கணும் பிரியா. ஓகே. என் இதயத்தால இன்னைக்கு உங்க இதய துடிப்பை புரிஞ்சுக்க முடியுமோ ஐயா? என் ஆன்மாவால இன்னைக்கு உங்களோட காலடி சத்தத்தை உணர முடியுமோ ஐயா? ஆனா இருந்தாலும் நான் உங்க முன்னாடி வரவே மாட்டேன். என்னோட உண்மையை நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். எதை வேணும்னாலும் நம்மளால இணைக்க முடியும். ஆனா நம்ம உறவை இல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்துகிட்டு ஒருத்தர் உணர முடியாம இருக்கவே முடியாது. அதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது.